ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பீச் ஹவுஸை வந்து இப்போ வாடகைக்கு எடுத்திருக்காங்க போது அங்கே ஒரு வாரத்தோட ஷூட்டிங்கை ஓட்டிடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். அதே மாதிரி இன்றைக்கான எபிசோட்லேயும் ஸ்டார்டிங்கில் முத்து மீனா கிட்ட நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீட்டுக்கு பேங்க்லேருந்து ஆளுங்க வராங்க. லோன் கேட்டிருந்தாங்களா, அந்த விஷயமா எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு கடைசியில் 2 கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி லோனை வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தேவைப்படுற பணம் 2,70,00,000 ரூபா அப்படிங்கிறதுனால அந்த 70 லட்ச ரூபாய்க்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மனோஜ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது சம்மந்தமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடையில் முத்து வந்து சாப்பாடும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வாங்க எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ மனோஜ் வந்து அதாவது ரோஹிணி கிட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு கீழே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்பாட்ட நான் தனியாக பேசணுங்கிறாங்க. அண்ணாமலை வந்து எல்லாரும் இருக்கும்போதே சொல்லு அப்படிங்கும்போது இப்போ தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ எனக்கு இந்த வீட்டை விற்றுட்டு என்னோட ஷேர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுமே பார்த்தா ஒரு பக்கத்து அண்ணாமலை, இன்னொரு பக்கத்து விஜயா எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகி கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கத்து ரவி, சுருதி, முத்து, மீனா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. ரோஹிணி ஒரு பக்கத்து பேசுகிறாங்க. இப்படியா நிறைய ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஆனால் இன்றைக்கி விஜயா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அண்ணாமலை வந்து இந்த வீடு அம்மாவோடது, அம்மா பார்த்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் தொடர்ந்து மனோஜும் சரி ரோஹிணியும் சரி மாற்றி மாற்றி என்னென்னமோலாம் பேசி தில்லாலங்கடி வேலைலாம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வீடை விற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் வேறு பணம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கும் போது தான் முத்து வந்து ரோஹிணியோட அப்பா தான் பெரிய பணக்காரராச்சு, அவங்கள்ட்ட இருந்து பணம் ஏற்பாடு பண்ணுங்கும் போது இப்போ விஜயா வந்து ரோஹிணி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ இப்போயே உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுங்கும் போது இப்போ வேறு வழி இல்லாமல் ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வித்யா வழக்கம் போல் பார்த்தோம்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் அந்த பக்கத்து ஆப்போசிட்டில் ஏதோ 2 பேசுகிறாங்க. இந்த பக்கத்து ரோஹிணி ஏதோ 2 பேசிட்டு கடைசியில் அவங்க வந்து இப்போ பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்து விஜயா சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோஹிணி வந்து பணம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ மனோஜ் ரொம்ப அவசரமாக மாடிக்கு போகிறாரு. பின்னாடியே பார்த்தா ரோஹிணியும் போகிறாங்க. இப்போ தான் மீனாவும் முத்தும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க ரோஹிணி வந்து அவங்க மாமா கிட்ட ஃபோன் பேசல, அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொன்னாங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முத்து அந்த விஷயமா அப்படியே யோசிக்கிறார். அடுத்து ரவி வந்து வெளியில் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது முத்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி சுருதியே வந்து சொல்கிறாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க முத்துவை பற்றி மீனாவை பற்றி பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் செஞ்ச விஷயத்தை பற்றியும் பேசுகிறாங்க. இப்போ ரவி சுருதி பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.